மிக முக்கியமான செய்திகளா மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு ட்ரம்புக்கு கொடுத்திருக்கிற இந்த காலக்கெடு என்ன செய்ய போகுது, முடிய போகுது. அதோட ரகசியமான ஒரு சில மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக இந்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இருக்கிறதானே, இவர் கடந்த 3 நாளைக்குள்ள 3 நாடுகளுக்கு நேரடியாக போயிருக்காருங்கிறது தான் இப்போ வெளியாகி இருக்கிற மிகப்பெரிய ஒரு தகவல். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாகிஸ்தானுக்கு மட்டும் இவர் 2 தடவை போயிருக்காரு. அதே நேரத்தில் ஓமான்ல இருக்கிற ஓமான தலைநகரம் மஸ்கட்ல நடந்திருக்கிற ரகசியமான ஒரு சந்திப்புல பல நாடுகளின் உளவுத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்காங்க என்கிற தகவல்களும் இப்ப இந்த செய்தியை இன்னமும் சூடாக்குது. இப்ப இந்த சந்திப்பில் நடந்ததுக்கு பிறகு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்யாவுக்கு போயிருக்காரு. அங்க போய் ரஷ்யாட அதிபர் புட்டினையும் சந்திச்சிருக்கிற வீடியோ கொழும் இப்ப என்ன செஞ்சிருக்கா வெளியாகி இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு புதிய போர் நிறுத்த முன்மொழிவை பாகிஸ்தான் மூலமா ஈரான் அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த முன்மொழிவில் செல்லப்பட்டிருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக ட்ரம்போட தரப்புல இருந்து வெள்ளை மாளிகையிட இந்த தரப்புல இருந்து சில பதில்கள் என்ன செஞ்சிருக்கா வந்திருக்கு. இந்த முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நாம இப்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை யாருக்காவது தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இப்பயே ஷேர் பண்ணிடுங்க. முதல் நாம இந்த 3 நாட்கள் பயன்படுத்துற இந்த அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். சாதாரணமா ஒரு வெளியுறவு அமைச்சர் இருக்காருண்டா இவ்வளவு குறுகிய நேரத்துக்குள்ள 3 நாடுகளுக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய முக்கியமான அவசரமான நிலைமை இருக்கக்குள்ள மட்டும்தான் நடக்கிற ஒரு விஷயம். அதுலயும் பாகிஸ்தானுக்கு 2 தரம் போனது இன்னுமே நாம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏனென்றா இப்ப ஈரானும் அமெரிக்காவும் நேரடியா பேசுற ஒரு சிச்சுவேஷன்ல இல்ல. அதுக்கு பதிலா பாகிஸ்தான் ஒரு நடுவர் நாடா செயற்படுது. இப்படி ஒரு நேரத்துல தான் அவங்க பாகிஸ்தானுக்கு 2 தரம் போயிருக்காங்க. இந்த மாசம் 11ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் நடந்த முதல் பேச்சுவார்த்தையில எந்த பெரிய ஒரு முன்னேற்றமும் வரல. அதால தான் இப்ப திரும்பியும் ஒரு புதிய ஒரு முன்மொழிவோட, அதாவது போர் நிறுத்த முன்மொழிவோட ஈரான் வந்திருக்காங்க. இந்த புதிய திட்டத்தில் ஈரான் சொல்லி இருக்கிற விஷயம் என்னன்னா, ஹோர்முஸ் கடல் சந்தியை நாங்கள் திறந்து பிராந்தியத்தில பாதுகாப்பை உறுதி செஞ்சு தரோம். ஆனால் அணு ஆயுத திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தையை பிறகு கொஞ்சம் தள்ளி போட்டு அதுக்கு பிறகு நடத்தலாம்ங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கைகளை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இது எப்படின்னா, உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் ஹோர்முஸ் கடல் வழிபாதையை திறந்து தரோம், ஆனால் நாங்கள் அணு ஆயுத திட்டத்தை நடத்தணுமா இல்லையாங்கிறது சம்பந்தமா நீங்க பேச்சுவார்த்தை தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை தான் இப்ப ஈரான் என்ன செஞ்சிருக்கா அமெரிக்காக்கு பாகிஸ்தான் மூலமா கொடுத்திருக்கு. இப்ப நமக்கு ஒரு டவுட் வரலாம், ஈரான் அணு ஆயுத திட்டத்தை விட அமெரிக்காக்கு இந்த ஹார்முஸ் கடல் சந்தி அவ்வளவு முக்கியமானது. உலகத்தில் இருக்கிற பெரிய அளவுல எண்ணெய் போக்குவரத்து நடக்கிற மிக முக்கியமான கடல் பாதை என்றால் அது ஹார்முஸ் கடல் வழிபாதை தான். இந்த பாதையை மூடினாலோ இல்லைண்டா அதுல ஏது பதற்றம் ஏற்பட்டாலோ உலகத்தில் எண்ணெய் சந்தை விலை எகிரி விடுறதோட மட்டும் இல்லாம வளைகுடா நாடுகளின் இந்த எண்ணெய் வருமானம் இருக்குத்தானே அது பாதிக்கப்பட்டிருக்கும். அதால தான் இந்த விஷயத்தில் இப்ப சவுதி, கத்தார், ஓமான் மாதிரியான நாடுகள்ல கவனம் இந்த பக்கம் திசை திரும்பி இருக்கு. ஓமான்ல நடந்த ரகசிய சந்திப்புல பல நாடுகள்ல உளவுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்காங்க தகவல் வந்திருக்கிறது. இன்னுமே ஒரு முக்கியமான சிக்னல். ஏனென்றா இது சாதாரண அரசியல் பேச்சுவார்த்தையா மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏனென்றா அது இந்த பாதுகாப்பு, தகவல், கடல் வழி பாதுகாப்பு, எதிர்கால போர் அபாயம் இப்படியான முக்கியமான விஷயங்களை சேர்த்து பேசப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகமும் இப்ப உலக நாடுகளுக்கு எழும்பி இருக்கு. இப்ப இந்த விஷயத்துக்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, வெள்ளை மாளிகையால ஈரான் பாகிஸ்தான் மூலமா கொடுத்திருக்கின்ற அந்த புதுசான முன்மொழிவு பத்தின முழு விவரத்தையும் அவங்க இன்னமுமே வெளிவிடல. வெளிவந்த உடனே தொடர்பான ஒரு காணொலியை நான் போடுறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா ட்ரம்ப் வந்துகிட்டு ஆரம்பத்திலிருந்தே ஈரானுக்கிட்ட அணுவாயுதம் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லிக்கிட்டே வராரு. ஏனென்றா அவங்க தானே இவங்களோட அநியாயம் அட்டுழியத்தை எல்லாத்தையுமே தட்டி கேட்கிற ஒரு ஆக்கள். இனி அவங்ககிட்ட அணுவாயுதம் இருந்தா சொல்லி ஆகணும். அமெரிக்கா இவங்களோட பிடிவாதத்திலிருந்து இன்னமுமே மாறலென்றாலும் ட்ரம்புக்கு அமெரிக்காவிலேயே 2 வகையான அழுத்தம் இருக்கு. முதலாவது அழுத்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மே மாசம் 1ஆம் தேதிக்குள்ள காங்கிரஸ் அனுமதி இல்லாம வெளிநாடுகள் மீதான நீண்ட கால ராணுவ நடவடிக்கையை தொடர முடியாத ஒரு நிலைமை இருக்கு. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காங்கிரஸ் இருக்குதானே, அந்த காங்கிரஸ் என்கிறது என்னன்னா அமெரிக்காவோட சட்டமன்றம் என்று சொல்லலாம். இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா ஜனாதிபதியை கண்காணிக்கிறது, புதிய சட்டங்களை அமலுக்கு கொண்டு வரது, ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வரது தொடர்பான எல்லா வேலையுமே இந்த காங்கிரஸ்ங்கிற ஒரு குழு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ட்ரம்புக்கு இருக்கிற அழுத்தம் என்னன்னா, அமெரிக்காவில் ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. அந்த சட்டம் என்னன்னா வார் பவர்ஸ் ரெசல்யூஷன்ங்கிற ஒரு சட்டம். இந்த சட்டம் வந்துகிட்டு இந்த சட்டத்தின்படி நம்ம பார்த்தோம்னா, அமெரிக்காவோட ஜனாதிபதி ஏதாவது ஒரு வெளிநாட்டில் போர் தொடங்கினா அதை 48 மணி நேரத்துக்குள்ள காங்கிரஸ் கிட்ட அறிவிச்சிடணும். அதோட 60 நாளைக்கு வரைக்கும் தான் ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த போரை தொடர்ந்து நடத்திக்கிட்டு போகலாம். 60 நாள் தாண்டினா 60 இருந்து 90 நாளுக்குள்ள
உள்ள அந்த போரை தொடர்ந்து நடத்துறதுக்கு காங்கிரஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் எடுக்கணும். அப்படி அப்ரூவல் எடுக்கலன்னா இந்த போரை இடைநிறுத்தம் செஞ்சுட்டு ராணுவத்தை என்ன செய்யணும், நாட்டுக்குள்ள கொண்டு வரணும். இதான் அந்த சட்டம் சொல்ற ஒரு விஷயம். இப்ப இந்த போர் தொடங்கி 9வது வாரத்தில் இருக்கு. அப்படின்னா 60 நாளைக்கு மேல போயிட்டு இனி 90 நாளைக்கு உள்ள காங்கிரஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சா மட்டும்தான் இந்த போரை என்ன செய்யலாம், தொடர்ந்து நடத்தலாம். அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைய இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா 60 நாளைக்கு மேல இந்த போரை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு அந்த காங்கிரஸ்ல இருக்கிற குழு உறுப்பினர்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு தகவல் இருக்கு. ரெண்டாவது அழுத்தம் என்னன்னா, அமெரிக்கால எரிபொருளுக்கான விலை கொஞ்சமா அதிகரிச்சிருக்கு. இதால மக்கள் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க. அதோட அமெரிக்க மக்கள் அதிகமான ஆட்கள் ஈரான்ல நடக்கிற இந்த போருக்கு எதிராக தான் இருக்காங்கிறது ஒரு கருத்து கணிப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப ட்ரம்போட நிலைமை என்னன்னா, ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கணும். ஆனா அவருக்கே அங்கோட நாட்டில இருந்து 2 வகையான அழுத்தம் இருக்கு. இப்ப இதுல ரஷ்யாவோட நிலைப்பாடு என்னங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரான் வெளியுறவு அமைச்சர் நேரடியா புட்டினை சந்திச்சது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ரஷ்யா வந்துகிட்டு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல வீட்டோ பவர் வச்சிருக்கிற ஒரு நாடு என்கிறதால சர்வதேச அளவில் ரஷ்யாவுக்கு என்ன செய்யலாம், ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அவங்களால நேரடியா அமெரிக்காவை கட்டுப்படுத்த இயலாட்டிக்கும் ஈரானுக்கு ஒரு அரசியல் பலத்தை கொடுக்க இயலும். அதோட வளைகுடா நாடுகளும் இப்ப என்ன செய்யறாங்கன்னு இந்த போரை விரும்பல. அவங்களும் இப்ப சமரசத்தை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் நடவடிக்கையால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நட்டம். அதால தான் இப்ப சமாதானம் வேணும்னு சொல்லி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா இனி வர போற இந்த அடுத்த சில நாட்கள் இருக்குதானே, இந்த நாட்கள் தான் மிக முக்கியமான நாட்கள். ஏன்னா மே 1 போர் நிறுத்தத்துக்கான ஒரு டெட்லைன். அதுக்கு பிறகு ட்ரம்போட சீனா பயணம் சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு வர மே மாசத்துல இறுதி பகுதியில் ஹஜ்ஜுக்குரிய காலம் தொடங்குது. இந்த மூன்றும் சேர்ந்துதான் இப்ப இந்த மத்திய கிழக்குல அரசியலை தீர்மானிக்க போற காலமா மாறி இருக்கு. இப்ப விஷயம் என்னன்னா, ஈரான் நேரடியா இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு விரும்பல் என்றாலும் அதே நேரத்தில் இந்த போருக்கான எந்தவித பலனுமே இல்லாம அந்த போர்ல இருந்து பின்வாங்கிறதுக்கும் அவங்க தயாரா இல்லை. அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கணும். ஆனா அமெரிக்காக்கே அழுத்தம் இருக்கு. வளைகுடா நாடுகள் அமைதியை தேடுது. இது எல்லாத்தையுமே ரஷ்யா பின்புலத்தில் இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்ததா இப்ப என்ன நடக்க போகுதுங்கிறது தான் இந்த உலகமே இப்ப உற்று நோக்கி கொண்டிருக்கு. இப்ப இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது இந்த அமெரிக்கா இருக்குதானே, அமெரிக்கா இந்த புதுசா ஈரானில் கொடுத்திருக்கின்ற இந்த போர் நிறுத்த முன்மொழிவு இருக்குதானே, அதை இப்ப ஏற்றுக்கொள்வாங்களா, இல்ல அதை ஏற்றுக்கொள்றதுக்கு இவங்க யாரு, ஈரான் அவங்களோட வேலையை சிறப்பா செய்வாங்கங்கிற மனநிலையில நீங்க இருக்கீங்களாங்கிறது தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை தயவு செய்து இந்த கமெண்ட் பாக்ஸினூடாக தெரியப்படுத்திவிட்டு, என்னுடைய இந்த வீடியோவை பிடித்திருந்தால் அதனை லைக் பண்ணிவிட்டு, மேனைவர்களும் இதனை பார்க்க வேண்டும் என்றால் இதனை கட்டாயமாக ஷேர் செய்துவிட்டு என்னுடைய Facebook பக்கத்தையும் ஃபாலோ செய்து விடுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற அடுத்த சுவாரஸ்யமான காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.